இப்போது ஆண்டவர் புது சிஎம்சி கூட்டி வந்துக்கிறாரு. இங்கே கொஞ்சம் பேஷண்ட் இருக்குது, அவங்களாம் ஜெபம் பண்ணுக்கு. இதுதான் என் வண்டி. பழைய சிஎம்சியில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு இப்போ புது சிஎம்சிக்கு வந்துக்கிறேன். ஆவியானவர் இங்கே இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் செய்வார் விசுவாசிக்கிறேன். இதுதான் புது சிஎம்சி. இது புது சிஎம்சி. நாங்கள் இந்த ஹோட்டலெல்லாம் இருக்குது. ஹோட்டலு இந்த இடம் முழுவதும் ஹோட்டலெல்லாம் இருக்குது. இதுதான் புது சிஎம்சி. இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவர் இருந்து அசைவாடணும். யாரோ அப்புறம் பேசுகிறாரு. பரலோக தேவனே, இந்த நாலு ஆண்டவரே அருமையான அப்பா, இந்த புது சிஎம்சியில் கூட்டி வந்த ஆண்டவரே அருமையான பாஸ்டரோட குடும்பத்துக்கும் இங்கே வந்த பிள்ளைகளோட குடும்பத்துக்கும் ஆண்டவரே உங்கள் தேவைகள் நீங்கள் சந்தித்த மனுஷன் உதவி தேவைப்படுது, தேவ உதவி தேவைப்படுது, ஆஸ்பத்திரி உதவி தேவைப்படுது, பரலோகம் இருந்து ஏசப்பா உதவி நிறைய தேவைப்படுது. ஆண்டவரே நீ தான் பரம டாக்டரு. இங்கே இருக்க டாக்டர்லாம் மருந்து நீங்கள் பெரிய காரியம் செய்வதற்காக ஆஃபீஸ் செய்வதற்காக ஒரு சோத்திரம். இவங்களை நான் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். உங்கள் காரியங்கள் என்னென்ன நோக்கத்தில் வந்து அதெல்லாம் விடுதலை பண்ணி ஆண்டவரே நீ பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் பண்ணும். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபம் பண்ணுறோம் நல்ல பிதாவே, ஆமென். பார்க்குறோம் ஒவ்வொரு பாஸ்டரும் எல்லாத்திலும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் ஜெபத்தை நிறைய பேர் விடுதலை ஆகலாங்க. இந்த ஜெபத்திலும் விடுதலை ஆகட்டும். பெரிய காரியம் செய்வார் உங்கள் பாஸ்டர். சோத்திரம் சோத்திரம். எங்கள் தங்கச்சியோட வீட்டுக்காரர் இங்கே பாஸ்டர் அம்மா தங்கச்சி. சோத்திரம் போல் பாஸ்டரோட ஐயா விசுவாசிங்க. ஒருத்தர் வரவே முடியல, அங்கே நிற்கிறாரு ஐயா. அவர் பேசிட்டு நிதானம் ஒரு நிதானம்